ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க சிம்பிளான அரிசி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு படி அரிசிக்கு வந்து படி வந்துட்டு பொட்டுக்கடலைங்க. ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10-15 வரமிளகா. நான் வந்து 10 மிளகா மட்டும் போட்டுட்டேன், காரம் கம்மியாக இருக்கணுன்ட்டு. மார்னிங் இட்லிக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சனால சரி முறுக்கும் இன்றைக்கி சுட்டுறலான்ட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்க மிளகாயை வந்துட்டு நம்ம கிரைண்டரில் கொஞ்சமாக அரிசி போட்டு நம்ம வந்து மிளகாயை ஆட்டி எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் அரிசி ரிமைனிங் இருக்க அரிசியெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதை அரைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பொட்டுக்கடலை காப்படி எடுத்துருக்கோம்லங்க, அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுட்ரை அரைச்சிக்கலாம். பவுட்ரை அரைச்சதுக்கப்புறம் நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் திப்பிலாம் இருக்கும். அதனால மாவை நல்லா சளிச்சு எடுத்துட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்துட்டு இப்போது கிரைண்டரில் போடுறதுக்கு மாவுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு இப்போ பார்த்துட்டு கூட அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்னும் பொட்டுக்கடலை மாவெல்லாம் சேர்ந்து பிசையும் போது நம்ம தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை வந்து வலிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு கருப்பெல்லு இருக்குல்லங்க, அது 1 ஸ்பூனும், ஓமம் வந்து நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவில் ஒரு 3/4 போட்டுக்கோங்க. மாவு இலக்கமாக இருந்ததுன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு வெண்ணெய் வந்து நான் காமிச்சிருக்க ஸ்பூனில் 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறது. 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதிகமாக போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முறுக்கு நல்லா பொறுன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி இருந்தது, உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ உப்பு போட்டுட்டு மீதி இருக்க பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. முறுக்கு சுட்டுக்கலாம். கேஸ் அடுப்பில் போடலான்னு நினச்சி இப்போ கேஸ் வந்து தட்டுப்பாடாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி விறகடுப்பில் வச்சிடலான்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயாச்சுங்க. நான் மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்டு மாமியார் வந்தாங்க தோட்டத்தில் இருந்து. சரி அவங்க முறுக்கு நான் புழிஞ்சறேன்ட்டு புழிஞ்சிட்ருக்காங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அரிசி முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி அரிசி ஒரு படிக்கு படி வந்துட்டு பொட்டுக்கடலைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 2 மணி நேரம் இட்லி அரிசி ஊற வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம மைதா மாவில் பண்ணுற இனிப்பு மிட்டாய்ங்க, சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். இந்த வீக்குக்கான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி முறுக்கும் மைதா மாவு மிட்டாயும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் ரெசிபி சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.